இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாருங்க, இந்த இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம பார்த்தோம் எப்படி பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போன செய்தியில பார்த்தோம். எப்படி பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறதுனா, வசனம் சொல்லுகிற ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ எப்படி ஆண்டவர் தேவன் எப்படி அந்த பாவங்களை நிவர்த்தி செய்கிறார்னா, அங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு கொல்லப்பட்டது, அடிக்கப்பட்டது, அது மூலியமா ரத்தம் வந்துச்சு. அதன் மூலியமா தான் என்ன ஆகுதுன்னா, அவர்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஆடு அடிச்சு என்ன பண்றாருன்னா, அந்த தோல் உடை எடுத்து என்ன பண்றாருன்னா இவர்களுக்கு உடுத்தினார். இதை குறித்து நம்ம கடந்த செய்தியில நாம் பார்த்தோம். அப்போ அவ்வளோ பெரிய வல்லமை அந்த ரத்தத்தில் என்னன்னா இருக்குன்னா, பாவ மன்னிப்பு, பாவங்களை நிவர்த்தி செய்கிற ரத்தம்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நம்முடைய பஸ்காவா இருக்கிறார். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போ போன வாட்டி என்ன பார்த்தோம்னா, அந்த பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தம் அதை குறித்து தான் பார்த்தோம். இது எங்க பார்க்கலாம்னா, அதே யாருக்கு ஃபாலோ பண்றான்னா, காயின் ஆபேல் ஃபாலோ பண்றாங்க. காயின் தேவனுக்கு பலி செலுத்துறான். என்ன செலுத்துறான்? ஒரு காய்கறியெல்லாம் செலுத்துறான், பார்த்துருக்கோம். ஆனா ஆபேல் என்ன பண்றான்னா, தேவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய பலி செலுத்துறான். அதை ஃபாலோ பண்றான் அப்படியே. அது மட்டும் இல்லை, நோவா காலத்திலையும் நம்ம பார்க்க முடியும். நோவா அந்த பேழை, அந்த இதுலாம் வந்துச்சு, வெள்ளம்லாம் வந்துச்சு. கீழே இருக்கிற மதகுகளும் திறக்கப்பட்டது, மேலே இருக்கிற தண்ணீரை மேலே இருந்தும் மழை கொட்ட ஆரம்பிச்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 40 நாள் மழை பெய்யுது. 40 நாள் மழை பெஞ்சு அப்புறம் அந்த பேழை எங்கே போய் நின்றுச்சுன்னா, அராராத் என்னும் மலையில் அது நின்ன உடனே அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, நோவா ஃபர்ஸ்ட் தேவனுக்கு அவர் பலி செலுத்தினார் நாம் பார்க்கிறோம். அப்போது எதை ஃபாலோ பண்ணுறாருன்னா, அந்த ஆதாம் ஏவாள் அவங்க ஃபாலோ பண்ண தேவன் அங்கே செஞ்சது போலவே இங்கே காயின் ஆபேல் பண்ணுறாங்க. அதே போல் என்ன பண்ணுறாருன்னா, நோவாவும் அந்த காரியங்களை அதை செய்கிறார். ஏன்னா பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் ஒரு ஆடாச்சு மறிக்க வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதை அப்படியே ஃபாலோ பண்றார். அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுடைய ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம். அது கதை அல்ல, உண்மை சம்பவம். அதுலயும் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, ஈசாக்க போயிட்டு அவர் பலி செலுத்துறார். அப்போ பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது பஸ்கானா என்னதுன்னு கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் வரும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றார். இந்த பஸ்கானா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படின்னா என்னதுன்னா, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும் அதை குறித்த காரியங்களை. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட 10 வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் மேல என்ன பண்றாருன்னா அனுப்புகிறார். இந்த 9 வாதைகளும் ரொம்ப பவர்ஃபுல்லான வாதைகள். அந்த 10வது வாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான வாதை. அது என்னன்னா, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாகணும். ஃபர்ஸ்ட் பார்ன், முதல்ல பிறக்கிற எல்லா குழந்தைங்க என்ன பண்ணா சாகடிக்கப்பட்டோம். அதான் என்னன்னா வாதை. அது யார் மேல வருதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க மேலேயும் வருது, எகிப்தியர் மேலேயும் வருது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்க மேல வராம இருக்கிறதுக்கு, இஸ்ரவேலுடைய தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும்னா இந்த காரியங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு அடிக்கப்படணும்.
அந்த ஆடு எப்படி இருக்குன்னா பழுதற்ற ஆடா இருக்கணும். அந்த ஆட்டை அடிச்சு என்ன பண்ணணும்னா அதோடைய ரத்தத்தை என்ன பண்ணா ஒரு கிண்ணத்துல அது என்ன பண்ணா குடிக்கணும். கிண்ணத்துல குடிச்சிக்கணும். அப்புறம் என்ன பண்ணா ஈசோப்பு கொழுந்துகளினால், ஈசோப்பு கொழுந்துனா என்னதுன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா இந்த கொத்தமல்லி மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணா அது பிரஷ் மாதிரி என்ன பண்ணா அந்த ரத்தத்துக்குள்ள அந்த கிண்ணத்துக்குள்ள இது பண்ணிட்டு அதை எங்க தெளிக்கணும்னா வாசல் படியில வாசலுக்குள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா கதவுல இந்த சைடு ஒரு சட்டம் இருக்கும், இந்த சைடு ஒரு சட்டம் இருக்கும், மேல ஒரு சட்டம் இருக்கும். ஸோ அங்க என்ன பண்ண சொல்றாருன்னா மேல என்ன பண்ணா அது தெளி, அப்புறம் என்ன பண்ணா சைடுல இருக்கிற சட்டத்திலையும் இந்த சைடுல இருக்கிற சட்டத்தையும் தெளிக்க சொல்றாரு அந்த ரத்தத்தை எடுத்து. இது வந்து வெளியே நடக்கிற காரியம். உள்ள என்ன பண்ணா கதவை சாத்திட்டு உள்ள என்ன பண்ணா அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை அவங்க சாப்பிடணும். இந்த புளிப்பில்லாத அப்பம் எதை குறிக்கிறதுனா ஒரு புதிய வாழ்க்கையை குறிக்கிறது. புதிய வாழ்க்கைனா இது வரைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க. இப்போ என்ன பண்ண போறாருன்னா ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள அவங்கள தள்ள போறாரு, அதாவது கானானின் வாழ்க்கைக்குள்ள தள்ள போறார். அதுக்காக தான் என்ன சொல்றாருன்னா இந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தை சாப்பிட சொல்லுகிறார். என்னன்னா அந்த கசப்பான கீரையை சாப்பிட சொல்லுகிறார். இந்த கசப்பான கீரை எதை குறிக்கிறதுனா ரிப்பன்டன்ஸ் சொல்லும் பொழுது மனம் திரும்புதல் குறிக்கிறது. இனிமேட்டு அந்த நாட்கள்ல அடிமைத்தனத்துல இருக்கும் போது நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, ஆனா இனிமேட்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயின, இனிமேட்டு ஒழுங்கா வாழணும் சொல்லிட்டு அதுக்கு அந்த கசப்பான கீரையை அவர்கள் சாப்பிட்டார்கள். பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த சங்கார தூதன் அழிக்கும்படி, தலைச்சன் பிள்ளைகளை அழிக்கும்படி தேவன் என்ன பண்றாருன்னா அந்த சங்கார தூதனை அனுப்புகிறார். சங்கார தூதன் பார்க்கிறான், எல்லார் வீட்டையும் பார்க்கிறான். எந்த வீட்டுல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சங்கார தூதன் என்ன பண்றான்னா அங்கிருந்து அவன் கடந்து போகிறான். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா பஸ்கான்னு சொல்லும் போது பாஸ் ஓவர்னு வருது. பாஸ் ஓவர்னா கடந்து செல்றது. எங்கெல்லாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, யார் யார் வீட்டுலாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சங்காரத்துவம் என்ன பண்றான்னா அந்த வீட்டை அவன் கடந்து போகிறான். யார் வீட்டில் ரத்தம் இல்லையோ, அதாவது எகிப்தியர் வீட்டில் அவங்க தெளிக்கல, ரத்தம் தெளிக்கப்படாதனால அங்க தலைச்சன் பிள்ளைகள் அங்க சாகிறார்கள். இதுதான் இந்த வாதை. இதுதான் சொல்றாரு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. அப்ப பஸ்கா இதுதான் என்ன பண்ணாங்கன்னா அனுசரித்து வந்தார்கள். 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 5:7 தான் வாசிங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடினா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் எழுதுகிறாரு. என்ன சொல்றாருன்னா புளிப்பில்லாத இருக்கிறபடியே. நீங்க வந்து பழைய வாழ்க்கையில் இல்லை, இப்போ எங்க வந்துட்டீங்கன்னா புதிய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க. நம்ம கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டோம். இனி நாம் பழைய வாழ்க்கையில் இல்லை, அடிமைத்தனத்தில் வாழ்க்கையில் இல்லை, நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்னா ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம். புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு என்ன சொல்றாருன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா நியூ கிரியேஷனா இருக்கிறீங்க, புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவுனா என்னதுன்னா பழைய வாழ்க்கை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோட அல்ல. அப்ப பழைய வாழ்க்கை என்னன்னா துர்குணம் பொல்லாப்பு இதெல்லாம் என்னன்னா பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தோம், துர்குணம் பண்ணோம், பொல்லாப்பு பண்ணோம். ஆனா என்ன சொல்றாருன்னா பழைய புளித்த மாவை புறம்பே அதெல்லாம் இனிமேட்டு செய்யாத, ஏன்னா நீ புது சிருஷ்டியா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டில் ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டது, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னா இயேசு தான் அந்த ஆட்டுக்குட்டி. ஆமென். அப்போது நம்ம வசனத்தை படிக்கும் போது அப்படியே படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்னா பழைய ஏற்பாட்டு என்னதுன்னா ஒரு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாட்டு என்னன்னா ஒரு நிஜம். பழைய ஏற்பாட்டு வந்து ஷேடோ, புதிய ஏற்பாட்டு வந்து என்னன்னா
நிஜம், இட்ஸ் எ ரியாலிட்டி, இது உண்மை. ஆமென். அப்போ அப்படிதான் என்ன பண்ணோம்னா நம்ம வேதத்தை நாம் படிக்க வேண்டும். அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அவருக்கு பாருங்க வெளிப்பாடு பாருங்க. ஆண்டவர் இதெல்லாம் பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடு. கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா அவர்களுக்கு அறிவு கிடையாது. அப்போ நமக்கு இன்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்றோம். இந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். இந்த 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 இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த வெளிப்பாடெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் அதிகமா அவர்கிட்ட நம்மளை என்ன பண்ணணும்னா கிட்டி சேர்க்கும். சரி, இவ்வளவு நேரம் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்டோரியை சொன்னேன். பஸ்கா என்னது அதை குறித்து நான் என்ன பண்ணேன்னா ஸ்டோரி சொன்னேன். ஆனா உண்மையாவே இந்த பஸ்கா எங்க வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, யாத்ராகமம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 21 1ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மோசே கிட்டையும் ஆரோன் கிட்டையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்த பஸ்காவை அனுசரிக்க வேண்டும், எப்படி இந்த ரத்தத்தை யூஸ் பண்ணணும், இது எப்படி பயன்படுத்தணும், இது எப்படி உபயோகப்படுத்தணும் என்று என்ன பண்றாருன்னா, தேவன் என்ன பண்றாருன்னா மோசஸ் கிட்டையும் ஆரோன் கிட்டையும் அவர் சொல்லுகிறார். இதை யார்கிட்ட சொல்லுங்கன்னா, ஜனங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 1 21 வசனங்கள் அதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அந்த 1 21 வசனங்கள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் இல்லாததுனால நம்ம அதை பார்க்காம நம்ம என்ன பண்ண போறோம்னா 21 25 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். 21 25 வசனங்கள் யாருக்கு சொல்றாருன்னா, மூப்பர்களுக்கு சொல்றார். மூப்பர்கிட்ட சொல்றாரு, இந்த ரத்தத்தை எப்படி பயன்படுத்தணும் அதை குறித்து சொல்றாரு. அதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 21 25 வசனங்களை. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தக்கதாக பாருங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தக்கதாக, வீட்டில் 5 பேர் இருந்தா என்ன பண்றோம், 1/2 கிலோ சிக்கன் போதுமா உங்க வீட்டுக்கு? 5 பேருக்கு பத்தாது. 3 பேருக்கு 1/2 கிலோ. எங்க வீட்டில் 1/2 கிலோ தான், 3 பேர் தான். சரியா? அப்போ 10 பேர் இருந்தா, வீட்டில் 10 பேர் இருந்தா என்ன பண்ணா 1 கிலோ சிக்கன் பத்தாது, அதுவும் பத்தாது. 1.5 கிலோ சிக்கன். அப்போ இங்க சொல்றாரு, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சேர்த்து என்ன பண்ணா ஆட்டுக்குட்டியை வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பஸ்காவை அடித்து அந்த ஆட்டை என்ன பண்ணா அடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து, நான் சொல்ல அந்த இது மாதிரி கொத்தமல்லி மாதிரி அந்த அதை எடுத்து என்ன பண்ணோம்னா, எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து, அந்த கிண்ணத்துல வச்சுக்கணும். அந்த கிண்ணத்துல இருக்கிற ரத்தத்தை என்ன பண்ணோம், அந்த செடி வச்சு என்ன பண்ணா தேய்க்க வேண்டும். அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும், வாசல்ல இருக்கிற மேல் சட்டத்திலையும், அப்புறம் வாசல் நிலைக்கால்கள் 2லும், இந்த சைடு இருக்கிற 2 சட்டத்திலையும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் காலையில வரைக்கும் என்ன பண்ண தேவையில்லைன்னா வீட்டு வாசல்ல வரைக்கும் நீங்க புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். அந்த ரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியில் விலகி கடந்து போவார். அதுக்கப்புறம் வாசிங்க, இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்போ சங்காரத்தூது நான் அனுப்பும்போது யார் வீட்டிலலாம் இந்த ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ
அந்த சங்கார தூதன் அந்த வீட்டை மட்டும் விட்டுட்டு அவன் என்ன பண்றான்னா அவன் வேற வீட்டுக்கு அவன் கடந்து போகிறான். அந்த வீட்டில் சங்காரம் வருது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க வீட்டில் சங்காரம் வரல. எல்லார் வீட்லயும் கொரோனா வந்துச்சு, ஆனா நம்ம வீட்டில் கொரோனா வரல. அது போலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்க காக்கப்பட்டார்கள், எகிப்தியர் தலைச்சன் பிள்ளைகள் செத்து போனார்கள். சரி, இதுதான் என்ன பண்றாருன்னா இங்க நான் சொன்னது முன்னாடி சொன்னதுடைய வசனங்கள் இதுதான். சரியா? இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இயேசுவுக்கும் இந்த பஸ்காவுக்கும் உள்ள ஒற்றுமையை நாம் பார்க்க போறோம். சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் த பாஸ்ஓவர். இயேசுவுக்கும் இந்த பஸ்காவுக்கும் உள்ள ஒற்றுமை, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்க வேண்டும். இங்க 5வது வசனத்தை வாசிக்கலாம். 21 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், யாத்திராகமம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமா இருக்க வேண்டும். பாருங்க என்ன சொல்றாருன்னா அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னா பழுதற்றதா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு போற ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு அந்த ஆட்டுக்குட்டி எப்படின்னா ரொம்ப பழுதற்றதா இருக்கணும். அதுல ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. கால் ஒன்றை ஆட்டுக்குட்டி எனக்கு பலி செலுத்தக்கூடாது. அது எப்படி இருக்குன்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் இருக்க வேண்டும். முதிர் வயதுள்ளதா இருக்க வேண்டும். செம்மறியாடாகிலும் வெள்ளாடா தெரிந்து கொள்ளலாம். செம்மறியாடம் தெரிந்து கொள்ளலாம், வெள்ளாடும் தெரிந்து. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இது சொல்றாரு. அந்த ஆட்டு எப்படி இருக்குன்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும் அப்படி சொல்றாரு. அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்து யாருன்னா அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். இது கிறிஸ்துவுக்கு அது நிழலா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்றாங்கன்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறாங்க. ஆனா இன்றைக்கு அதாவது புதிய ஏற்பாட்டில் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி யாருன்னா கிறிஸ்து. அவர்கிட்ட ஒரு பழுதும் இல்லை. அந்த ஆட்டுக்குட்டி கூட சில பழுது இருந்திருக்கலாம், ஆனா இந்த கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பழுதும் இல்லை. மாசற்றதும் குற்றமற்றதும் அந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டி தேவாதி தேவனாய் இருக்கிறார். அதனால இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவரே பழைய ஏற்பாட்டில் பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. இந்த ஆட்டுக்குட்டியை நீ என்ன பண்ணணும்னா நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு மீதி இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணா நீ சுட்டுணும். எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் என்ன பண்ணா சுட்டுணும் அப்படி சொல்றாரு. இதெல்லாம் உள்ள செய்கிற காரியங்கள். ஏன் அதை சுட சொன்னார்னா இந்த கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன பண்ணார்னா அந்த அக்கினியினால் சுடப்பட்டார். ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் அப்படியே உழுத நிலம் போல ஒப்பு கொடுத்தார் அவர். அப்போ அவர் முழு சரீரமும் அங்கு சுடப்பட்டது. அதனால்தான் அதுக்காக தான் என்ன பண்ண சொல்றாருன்னா நீ என்ன பண்ண மித்த இருக்கிற கறியை என்ன பண்ணா சுற்று. ஏன்னா ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், அவருடைய சரீரம் முழுவதும் சுடப்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த நேரமும் இந்த நாளும் ஒன்றுன்னு சொல்றாங்க. பஸ்காக்கு ஒன்று நாளும் அந்த நேரமும் இயேசு மரிச்ச நாளும் நேரமும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பஸ்கா அன்னைக்கு அனுசரித்தது போலவே இயேசு அதே நாளில் என்ன பண்ணார்னா அவர் மரிச்சார். அப்போ இது நிழல், இது என்னன்னா நிஜம். ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையும் ஷோ காட்டுறாரு. அப்படியே இதெல்லாம் நடக்க போதியா ஆட்டுக்குட்டி ஆதாம் மூலியமா காட்டுறாரு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்றாருன்னா ஒரு தோல் உடைய உண்டாக்குறார். இதன் மூலியமா என்ன காட்டுறா ஒரு நாள் இயேசு மரிக்க போகிறார், நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த போகிறார். அதுல இருந்து திருப்பி என்ன பண்றாருன்னா இங்கேயும் அவர் என்ன பண்றாருன்னா அந்த இயேசு வரப்போகிற காட்சியை அப்படியே காட்ட ஆரம்பிக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியங்களும் சொல்றேன். இதுல என்ன சொல்றாருன்னா அந்த ஆட்டுடைய சைஸ் ரொம்ப முக்கியம். அதான் சொன்னல 5வது வசனம் சொல்ல
அது எப்படி இருக்குன்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும், அது என்னன்னா ஒரு வயது உள்ளதா இருக்கணும், அது என்னன்னா செம்மறி ஆடா இருக்கணும், அது என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லும் போது அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா ரத்தத்தை பூசிக்கூடாது, ஆட்டுடைய ரத்தத்தை பூசிக்கூடாது, வெறும் சதையை மட்டும் தான் நீ என்ன பண்ணணும் சாப்பிடணும். அதையும் என்ன பண்றாருன்னா வலியுறுத்துகிறார். அது மட்டும் இல்லை, அந்த கசப்பு கீரையை உள்ள என்ன பண்ணணும்னா நீ சாப்பிடணும். அது எதுக்கு சொன்ன, கசப்பு கீரை எதுக்கு அடையாளமா இருக்கிறது, மனம் திரும்புவதற்கு அடையாளமா இருக்குது. எதுக்கு கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டா இனிமேட்டு நீ என்ன பண்ணனா மனம் திரும்பணும், இனிமேட்டு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும். அதுக்கு தான் என்ன பண்றாருன்னா சொல்லுகிறார். 3 சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம், 3 ஒற்றுமையை பார்த்தோம். ஒன்று என்னது, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும், பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும். ரெண்டாவது அது என்ன பண்ணணும், சுடணும், ஏன்னா இயேசு சுடப்பட்டார். அது மட்டும் இல்லை, இந்த நாளும் நேரமும் என்னன்னா ஒன்று, அங்கே நடந்ததும் இங்கே நடந்ததும் ஒற்றுமையாய் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை சொல்றாரு, இந்த ரத்தத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஹவு டு யூஸ் த பிளட் அப்படின்னு சொல்லும் போது யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பார்க்கும் பொழுது முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தை தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் வாசலில் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளிங்கள். மேலே தெளி, அப்புறம் என்ன பண்ணா 2 சைடும் தெளி, இந்த சைடும் தெளி இந்த சைடும் தெளி. ஆனா என்ன பண்ணக்கூடாது, கீழே தெளிக்கூடாது. ஏன்னா இது எதுடைய அடையாளமா இருக்குன்னா இயேசுடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அது கீழே படக்கூடாது. ஏன்னா என்ன பண்றாங்க, அதுலதான் கீழே நடந்து போறோம்ல. அப்போ என்ன சொல்றாருன்னா மேலே தெளிக்கலாம், சைடில் தெளிக்கலாம், ஆனா கீழே தெளிக்க கூடாது. ஏன்னா இது இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. எவ்வளவு ஞானம் பாருங்க இயேசு, அந்த பிதாக்கு. அதான் சொல்றோம் சர்வ ஞானின். அவர் அழகா காட்டுறாரு, இதெல்லாம் நடக்க போதியா, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும். இது ஆட்டுக்குட்டி ரத்தம் இல்லை, இது இயேசுவின் ரத்தம். அதை காட்டுறாரு. வர ஒட்டாமல் வாசப்படியே விலகி விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். சரி, இந்த இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரத்தத்தை குறித்து ஒரு 5 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். 5 things about this blood. இந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமே தான் பார்க்குறோம், அந்த ஆட்டுக்குட்டி இருக்கிற வல்லமே தான் பார்த்து கொண்டு வரோம். அதுலேருந்து ஒரு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னா 20 நிமிஷம் இருக்கு. கரெக்டா, பார்க்கலாமா? சரி, இந்த ரத்தம் இஸ்ரவேல் யார், எகிப்தியர் யார் என்பதை பிரித்து காட்டக்கூடியதா இருக்கிறது. இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா இஸ்ரவேல் யாரு, எகிப்தியர் யாரு அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா பிரித்து காட்டக்கூடியதாய் இருக்கிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. 23 12 23. கடந்து வருவார், நிலையில் மேற்சட்டத்திலும். பாருங்க, யார் வீட்டில் ரத்தத்தை பூச சொல்றாரு, இஸ்ரவேல் வீட்டில் என்ன பண்றாருன்னா நீங்க என்ன பண்ணா அந்த ரத்தத்தை மேலையும் கீழையும் 2 சைட்லையும் என்ன பண்ணா பூச வேண்டும். எகிப்தியர் வீட்டில் இவங்க சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. ஆனால் அன்னைக்கு யாருன்னா ரட்சிக்கப்பட்டு சரி நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சுக்கிட்டாங்கன்னா உண்டு. பாருங்க, அப்போ இஸ்ரவேல் ஜனங்க இதை ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிலையில் மேற்சட்டத்திலும் வாசலில் நிலைக்கால்களிலும் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். பாருங்க, அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுன்னா இது இஸ்ரவேல் வீடு, ரத்தம் இல்லைன்னா இது எகிப்தியர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா அது பிரித்து காட்டக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் நம்மை பிரித்து காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆமென். வசனம் சொல்கிறது, வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணோம்னா ரட்சிக்கப்படுகிறோம். இந்த வாய் தான் என்னதுன்னா ஈசோப்பு கொழுந்து. இந்த வாயில நாம் சொல்லும் பொழுது
என்ன நடக்குதுன்னா, இருதயம் ஆகிய அந்த வாசல் என்கிற மேற்சட்டத்திலும் இருக்கிற சைடுல இருக்கிற 2 சட்டத்திலையும் தெளிக்கப்படுகிறது. ஆமென். அதனால தான் நம்மள பார்த்து என்ன சொல்றோம்னா, ரத்தம் பூசப்பட்டவர்கள். ஆமென். அப்போ இன்றைக்கு அவங்கள பார்க்கும்போது அவர்கள் ரத்தம் பூசப்படாதவர்கள். ஆனால் நம்ம யாருன்னா ரத்தம் பூசப்பட்டவர்கள். இன்னைக்கு வந்து ஈசோப்பு எடுத்துலாம் தெளிக்க தேவையில்ல. ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இன்னைக்கு வாயினால் அறிக்கையிடும் பொழுது, இந்த ஈசோப்பு என்கிற வாயினால் நாம் அறிக்கையிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இங்க இருதயம் ஆகிய அந்த கதவுகள்ல தெளிக்கப்படுகிறது. இன்னைக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள். அப்போ புறஜாதிகளுக்கும் நம்மளுக்கும் இதான் வித்தியாசம். அவங்க ரத்தம் தெளிக்கப்படாதவர்கள், ஆனால் நாம் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். அப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, இஸ்ரவேல் யாரு, கிறிஸ்தவங்க யாரு, புறஜாதிகள் யார் என்பதை பிரித்து காட்டக்கூடியதாய் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, வருகின்ற நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. ஃப்ரீடம் ஃப்ரம் கம்மிங் ஜட்ஜ்மெண்ட். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது சொல்றாரு, அந்த எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலை மேற்சட்டத்திலும் வாசலில் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசற்படியில் விலகி கடந்து போவார். பாருங்க, யார் வீட்டிலாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த சங்காரத்தூதன் என்ன பண்ணா பார்க்கறான். பார்த்த உடனே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கா, சரி அந்த இடத்துல இருந்து அவன் கடந்து போகிறான். ஆமென். பாருங்க, இன்னைக்கு நாம் ரத்தம் பூசப்பட்டவர்கள். ஒரு நாள் நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னா, நியாய தீர்ப்பு வரப்போகிறது. 2ஆம் வருகைக்கு அப்புறம் என்ன வரப்போகுதுன்னா, எல்லா ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஆனா யார் மேலெல்லாம் இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு அவர்கள் இருதயத்துல யாருடைய மேலெல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, நியாய தீர்ப்பு தேவன் என்ன பண்ண போறார், நியாயாதிபதியா வரப்போகிறார். ஆனா இந்த ரத்தத்தை பார்த்து அவர் என்ன பண்ண போறார்னா, கடந்து போக போகிறார். புரியுதா? ரத்தத்தை பார்த்து என்ன பண்ண போறார்னா, கடந்து அவர் போகிறார். அதனால சொல்றாரு, அதம் பண்ணுகிறதுக்கு வழ ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். நம்மள சாகடிக்காம நித்திய நரகத்துல தள்ளப்பட போகிறாங்க மத்தவங்களாம். ஆனா அன்றைக்கு நாம் நம்மளை அழிக்காம தேவன் என்ன பண்ண போறான்னா, கடந்து போக போகிறார். நமக்கு நித்திய நரகம் இல்லை, நமக்கு நித்திய ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசிங்க. 12:13. நீங்கள் இருக்கும் அந்த வீடுகளில் அந்த இரத்தத்தை உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். பாருங்க, அந்த இரத்தத்தை கண்டு, அந்த இயேசுவின் இரத்தத்தை கண்டு, யார் வீட்டிலாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ரத்தத்தை கண்டு நான் என்ன பண்ணுவேன்னா, கடந்து போயிடுவேன். ஒரு நாள் நம்மளுக்கு நியாயம் தீர்ப்பு வரப்போகுதுங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, யார் மேலெல்லாம் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த ரத்தத்தை கடந்து அவர் கடந்து போவாராம். இங்க ஒயிட் சாரி கட்டினதுனால கடந்து போவார்னு சொன்னாரா? இல்ல நீ நகையெல்லாம் அவுத்துருக்க ஆனாலும் கடந்து போறேன்னு சொல்றாரா? இல்ல நீ 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வந்திருக்க ஆனால் கடந்து போன்னு சொல்றாரா? இல்ல, என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் ரத்தத்தை பார்த்து நான் கடந்து போவேன். ஆமென். நம்முடைய சுயநீதி, நம்முடைய ஒயிட் சாரி கட்டுறது, நம்முடைய இந்த நகையெல்லாம் அவுக்கிறது, இல்லை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பூ வைக்காம வந்தாங்க நிறைய பேர். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள நீதிமானாக்குன்னு சொல்றாங்க. இல்லைங்க, அந்த ரத்தம் மட்டுமே நம்மளை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அந்த ரத்தத்தை பார்த்து என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து அவர் கடந்து போகிறார். ஆமென். பாஸ் ஓவர், கடந்து போகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு வருகிற நியாய தீர்ப்புல இருந்து தேவன் என்ன பண்ண போறார்னா, கடந்து போக போகிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தையும் நான் சொல்றேன். இன்னொரு காரியத்தையும் அவர் செய்ய சொன்னாரு. என்ன செய்ய சொன்னார்னா, அந்த ரத்தம் என்ன பண்றாருன்னா, அந்த ரத்தத்தை பூசும் பொழுது அது தெரியற மாதிரி வை. ரத்தம் வந்து தெரியணும், அது அடையாளமா இருக்கணும். ஏன்னா ரத்தம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி செய்ய சொல்றாருன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ரத்தம் மட்டுமே அடையாளம். அதெல்லாம் என்ன பண்றோம், சிலுவை வைக்கிறோம்,
ஏன் அதெல்லாம் செய்கிறோன்னா, இன்றைக்கு ரத்தம் மட்டுமே, சிலுவை மட்டுமே நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. சிலுவை மட்டுமே நம்மை தகுதிப்படுத்துகிறது, வேற எதுவும் தகுதிப்படுத்தலை. ஆனால் தான் என்ன பண்ணுறாருன்னா, ரத்தம் ரொம்ப முக்கியம்பா, அது அடையாளமாக இருக்கணும். அதுதான் கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை பாருங்க. பவுல் சொல்லுகிறார், 263வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 5:14 6:14 14 6 நோ 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 கலாத்தியர் 6:14 263வது பக்கம். நானே வாசிக்கிட்டா? கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நிறைய பேர் அவங்களுடைய கிரியையை மேன்மை பாராட்டுறாங்க. பவுல் வாழ்ந்த காலத்தில் எங்களுக்கு மோசையுடைய பிரமாணம் இருக்கு, எங்களுக்கு 10 கட்டளை இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவருடைய கிரியையை மேன்மை பாராட்டுகிறார்கள். இன்றைக்கு கூட அப்படிதான் பெந்தகோஸ்தே ஆளுங்க அப்படிதான் பண்றாங்க. நாங்க மட்டும்தான் பரலோகம் போவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒயிட் சாரி நாங்க தான் கட்டுறோம், நாங்க தான் சொல்லி எல்லாம் கைட்டி இருக்கோம், ஆனால் நாங்க மட்டும்தான் பரலோகம் போவோம் அப்படி சொல்றாங்க. ஆனா இங்க சொல்றாரு, எப்பா அதனாலலாம் பரலோகம் போக மாட்டேன். எதனால பரலோகம் போறேன்னா, கல்வாரி சிலுவை மட்டுமே உன்னை பரலோகத்துல கொண்டு போகும். அதனால சொல்றாரு, நானும் நீ அதை மேன்மை பாராட்டு, நீ ஒயிட் சாரியை மேன்மை பாராட்டு, நீ நகையெல்லாம் மேன்மை பாராட்டு, நானும் என்ன பண்ண போறேன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. ஆமென். இன்றைக்கு நம்மளும் அப்படிதான் பண்ணணும். இன்றைக்கு சிலுவையை மட்டுமே இல்ல ஏன் நீதிங்க, நான் இதெல்லாம் பண்றேங்க, காலையில ஏஞ்சி 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ப்ரேயர் பண்றேங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ப்ரேயர் பண்ணுவேன். அது ரொம்ப மேன்மை பாராட்டுறாங்க. 5 மணிக்கு எழுப்புறது ஆண்டவர் தான். நான் சர்ச்சுக்கு நிறைய காசுலாம் கொடுக்குறேங்க, கொடுக்க வைக்கிறதே ஆண்டவர் தான். ஆமே. அப்போ இதெல்லாம் மேன்மை பாராட்டக்கூடாது. எதை மேன்மை பாராட்டினா சிலுவையை மட்டுமே, இயேசுடைய ரத்தத்தை மட்டுமே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமேன். அப்போ அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால சொல்றாரு, இட்ஸ் சென்ட்ரலா வை, முக்கியமா அதுதான் என்ன பண்ணா நான் முக்கியமா கருதுவேன். நீ இதெல்லாம் பண்றதுனால நான் கடந்து போக மாட்டேன், இந்த ரத்தத்தை பார்த்து நான் கடந்து போவேன். அப்போ இது ரொம்ப மையமாய் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 4வது காரியங்கள் நான் சொல்ல போறேன். இது என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் அதை நம்ப வேண்டும். ஜனங்கள் அதை நம்பினார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே இந்த மோசே ஆரோன் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே கேட்டு என்ன பண்ணாங்கன்னா அப்படியே செஞ்சாங்க. மோசே ஆரோனுக்கு யார் சொன்னது? தேவன் சொன்னது. தேவன் மோசே ஆரோனுக்கு சொல்றாரு. மோசே ஆரோன் என்ன பண்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க சொல்றாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்க இவங்க சொன்னதை அப்படியே கேட்டு செஞ்சாங்க. பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. ஆ 28 12:28 இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். அவங்க சொன்னபடியே செஞ்சாங்களாம். இல்லைன்னா என்ன வரும்? அவங்க இல்லைன்னா சாவு வந்திருக்கும். ஆனா சொன்னபடியே சொன்னாரு, நீ ரத்தத்தை ஆட்டை கொன்னு அப்படியே செஞ்சாங்க. ரத்தத்தை எடு, கிண்ணத்துல ரத்தத்தை புடி, அது ஈசோப்பு கொளுத்துல என்ன பண்ணா இது பண்ணு, அப்புறம் ரத்தத்தை எடுத்து தெளி, மேலையும் தெளி, சைட்லயும் தெளி, சொன்னபடியே அப்படியே செஞ்சாங்க, செய்தார்கள். கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அதனால அங்க சாவு வரல. இன்றைக்கு எல்லாரும் சொன்னாங்க, ஊழியக்காரங்களாம் சொன்னாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இயேசுவின்
இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுதான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசுதான் உங்களுக்காக மரிச்சிருக்கிறார். இயேசுதான் உங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இயேசுவை விசுவாசிங்கன்னா நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பினோம். நம்பி வாயினாலே அறிக்கையிட்டோம். அதுக்கப்புறம் இருதயத்தில் அந்த ரத்தத்தை பூசினோம். பூசினதுனால எனக்கு என்ன ஆயிட்டுன்னா, நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறோம். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அதை நம்பி அப்படியே செஞ்சாங்க. நம்மளும் நம்பி செஞ்சோம். அந்த வரப்போகிற சங்காரத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ நம்பணும். இன்னைக்கு இயேசு சிலுவையில மறைச்சிருக்கிறார், அதனால நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன பண்ணா, இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். அவர் தான் உண்மையா எனக்காக வந்தார். அவர் தான் எனக்காக மரித்தார். அவர் தான் எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் அவர் வரப்போகிறார். ஆமென். இன்னைக்கு அரசியல்வாதிலாம் சொல்றாங்க, நான் கிறிஸ்தவன் சொல்றாங்க. கேட்டா நான் என் பேர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா அவங்க கிறிஸ்தவங்களா? பேர் வச்சா கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. பேர் மேட்ரு கிடையாது. எது பண்ணோம்னா, இயேசு எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அது மட்டும் இல்ல, எனக்காக திரும்பி வரப்போகிறார். அதை நம்புவாரா? அதை நம்பினாதான் கிறிஸ்தவன், இல்லைன்னா கிறிஸ்தவன் கிடையாது. ஆமென். இன்றைக்கு நாம் அதை நம்பினோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம். நாம் நித்திய ஜீவன்ல பிரவேசித்திருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க நம்பி செஞ்சாங்க, அதனால அவங்க வீட்டுல சங்காரம் வரல. இன்றைக்கு நம்பி நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு சங்காரம் வரப்போகிறது இல்லை. குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா காக்கப்பட போறீங்க. ஆனா ரட்சிக்கப்படலன்னா அவர்கள் நித்திய நரகத்துல தள்ளப்பட போகிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணா, நம்ப வேண்டும். அதனாலதான் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி கொண்டு இருக்கிறோம். ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்றோம், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்றோம். ஏன்னா நம்பணும். நம்பினாதான் ஜனங்க விசுவாசத்தான் அவங்க நித்திய நரகத்திலிருந்து காக்கப்படுவார்கள். அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கோம். ஒருத்தர்னாச்சும் இதை கேட்டு ரட்சிக்கப்படும். என் மூஞ்சி தெரியறதுக்காக இல்ல, என் மூஞ்சி தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும். ஆனா இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். அப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை நம்பினார்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, அங்க செய்ய சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாருன்னா, இதை என்றென்றைக்கும் நினைவு கூற வேண்டும். எப்பயுமே இதை நினைச்சுனேரு அப்படின்னு சொல்றாரு. சரிங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க எகிப்து தேசத்துலேருந்து அவங்க கானான் தேசத்துக்கு வராங்க. கானான் தேசத்துக்கு அவங்க வீடுகளில் அவங்க குடியேறும் பொழுது, எப்பெல்லாம் அவங்க அந்த கதவை பார்க்குறாங்களோ, மேல் சட்டத்தை, வாசலின் மேல் சட்டத்தையும் சைடு சட்டத்தையும் அவங்க பார்க்குறாங்களோ, அப்போல்லாம் அவங்க நினச்சிருப்பாங்க, எப்பா இதில் ரத்தம் தெளிக்கப்பட்டதையா, அதனால தான் நான் காக்கப்பட்டேன். மறந்தே இருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுலாம் சங்காரம் வரும்போது, பக்கத்து வீட்டுலாம் சாவும் போது, ஐயோ நம்ம வீட்டில் ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால தான் நம்ம காக்கப்பட்டோம், அதை நினைச்சிருப்பாங்க. ஆமென். எப்பயுமே நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் நினைவு கூற வேண்டும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 22 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 12, 1, 2. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி சொல்றாரு, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. இது ரொம்ப பிரதானமான மாதம், ரொம்ப முக்கியமான மாதம். அது மட்டும் இல்ல, இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. பாருங்க, ஏன்னா இப்பதான் புதிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. இது வரைக்கும் 430 வருஷம் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தார்கள். ஆனா 430 வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த மாதம் தான் உங்களுடைய வருஷத்தின் முதல் மாதம். நம்ம என்ன பண்றோம்னா, இது ரொம்ப ரொம்ப மெயினா வச்சுக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்பட்டோம் அதெல்லாம் என்ன பண்ணோம், நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்போ ஞானஸ்தானம் எடுத்தோம் அதெல்லாம் என்ன பண்றோம்னா நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான மாசம். முன்னாடி சாபத்துக்குள்ள இருந்தோம், ஆனா இன்றைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தோம். ஆனா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் முதல்ல இருந்து ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆமென்.
எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்க? பாருங்க, பரவாயில்ல, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் பரவாயில்ல. எதை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த கல்வாரி சிலுவை நாம் முக்கியமாய் ஞாபகம் வைக்க வேண்டும். அதை மறந்தா கூட இதை மறக்கக்கூடாது. இந்த கல்வாரி சிலுவையின் மூலியமாய் தான் நான் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்து இருக்கிறேன். அதெல்லாம் சொல்றாரு, இது முக்கியமான மாதமா இருக்கும், வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாகன்னு சொல்றாரு. ஏன்னா புதிய வாழ்க்கை, பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. யாத்திராகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 13:9. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயிலே இருக்கும்படிக்கு பாருங்க, அங்க போயிட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, கானான் தேசத்துல போயிட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, உன் கையில ஒரு அடையாளமாகவும், பாருங்க கையில வாட்ச் மாதிரி கட்டிக்க சொல்றாரு. எதை? அந்த நியாயப்பிரமாணத்தை கையில என்ன பண்ணீங்கன்னா வாட்ச் மாதிரி கட்டுக்கணுமா. அது மட்டும் இல்ல, உன் கண்களில் நடுவே நினைப்பூட்டுதலாக இருக்க கண்களில் நடுவில் வச்சுக்கோ. ஏன் கையில கட்ட சொன்னார்னா, பாருங்க அவங்க கானான் தேசத்துக்கு போயிட்டாங்க. கானான் தேசத்துல போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கையின் மூலியமாய் அவர்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் சொல்றாருல, அப்ப கையில எதெல்லாம் அவங்க செஞ்சு கையினால வாய்க்கிறதோ, அவங்க என்ன நினைக்கணுமா, இது பின்னாடி ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது, அதனாலதான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாக இருக்க கடவுள். என்ன பண்ணா, கண்ணுக்கு நடுவில் வச்சுக்கோ. எப்பெல்லாம் ஆசீர்வாதத்தை நீ பார்க்கிறியோ, எப்பெல்லாம் உன் வீடு கட்டப்படுகிறதோ, எப்பெல்லாம் உனக்கு சுகம் வருதோ, எப்பெல்லாம் நீ ஆசீர்வாதத்தை பார்க்கிறியோ, அப்பெல்லாம் நீ என்ன நினைக்கிறனா, இதுக்கு பின்னாடி ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆமே, நல்லா சொல்றாரு, உன் கண்களில் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. ஏன்னா பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென். இன்றைக்கு பலத்த கையினால் உங்களை என்ன பண்றார்னா, அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்து என்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு புறப்பட பண்ணி இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும், கையின் மூலயமா ஆசீர்வாதம் வரும் பொழுது, நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமா மாறும் பொழுது, பணத்தை வாங்கும் பொழுது, சம்பளம் வாங்கும் போது, அநேக காரியங்களை செய்யும் பொழுது, அப்போ நினைச்சு பார்க்கணும், என்னன்னா இயேசுவின் ரத்தம் இதை செய்திருக்கிறது. சாபத்தில் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்குள்ளே என்னை வாழ வச்சிருக்கு. நிறைய வீடெல்லாம் கட்டும் போது, நிறைய லேண்டெல்லாம் சுகந்தரிக்கும் போது, நிறைய ஆஸ்திகள்லாம் வரும் பொழுது என்ன நினைக்கணும்னா, இதுக்கு பின்னாடி இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் சொல்றாரு, இதை நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. அப்போ இன்னைக்கு மறந்துடவே கூடாது, உண்மையா நல்லா இருக்கிறோம். ஏன் நல்லா இருக்கிறோம்னா, இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு நாள் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க போறோம், பரலோகத்துக்கு போக போறோம். அப்போ நினைக்கணும், என்ன நினைக்கணும்னா, ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், அதனால தான் இன்றைக்கு நித்திய ஜீவனுக்குள்ள பரலோகத்தில் பிரவேசித்து இருக்கிறேன். ஆமென். ஆனால் தான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே, 5:7 பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே, புதிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறபடி, நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியா இருக்கிறீங்க, பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். நம்ம நினைச்சு பார்க்கறது கிடையாது பழைய வாழ்க்கை. இன்னைக்கும் குறை சொல்லணும் இருக்கு, ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, அதெல்லாம் என்ன பண்ணா கழித்து போட வேண்டும். நினைக்கும் போதெல்லாம் சொல்லணும், ஆண்டவர் தான் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், பழைய புளித்த மாவை கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி பலியானது, அதன் மூலியமா அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். இன்றைக்கு இயேசு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார், அதன் மூலியமாய் கானான்னா என்னதுன்னா பரலோகம், அதுக்குள்ள நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது எது செஞ்சிருக்கு? ரத்தம் செஞ்சிருக்கு. ஆனால் தான் சொல்கிறேன், இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. பாடுறோம், வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை.
ஏன்னா இந்த பஸ் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்னை கானானுக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, பெரிய வல்லமை இயேசுவின் ரத்தத்தில் உண்டு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ரத்தம் காப்பாற்றினது. அந்த சங்காரத்திலிருந்து, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து அந்த ரத்தம் காப்பாற்றினது. இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறது, காப்பாற்றி இருக்கிறது. ஒரு நாள் இந்த முழு மனுக்குலத்துக்கும் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஒரு நாள் இந்த முழு மனுக்குலமும் நியாய தீர்க்கப்பட போகிறது. ஆனால் யார் மேலாம் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ தேவன் அந்த இடத்திலிருந்து கடந்து போக போகிறார். எங்களை பார்த்து அவர் கடந்து போக போகிறார். ஏன்னா இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் பூசப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த விலையேற பெற்ற ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மாசற்ற ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அப்பழுக்கற்ற ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பிசாசிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பார்வோன் என்கிற பிசாசிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் மேல் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் பூசப்பட்டிருக்கிறது. ஓ வாதையங்களை அணுகாது, பொல்லாப்பங்களை நேரிடாது. நாங்கள் இயேசுவின் ரத்தத்தால் பூசப்பட்டவர்கள். எப்போ வாயினால நாங்கள் அறிக்கையிட்டோமோ அன்றைக்கு எங்களுடைய இதயத்தில் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தான் பாடுறோம், தீங்கில்லை, 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 தீங்கும் எங்களை அணுகாது, தீங்கும் எங்களை அணுகாது. ஆனால் தான் பாடுறோம், ஏன்னா இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் பூசப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துக்குள் நான் மறைந்துள்ளேன். ஹல்லேலூயா. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. எங்களுடைய குடும்பத்தை சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக வெளிப்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய ஆண்டவரே மனக்கண்கள் பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தியம் அவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 20 நாள்ல ஆண்டவரை கடக்க பண்ணினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஒரு நாள் இருக்கு ஆண்டவரே, அதையும் நீர் ஆண்டவரே இங்க கொண்டு வர போகிறீர். உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க வரல, இதெல்லாம் நீங்க செய்றீங்க. நீங்க செஞ்சு நீங்க எங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே. எங்களுடைய கிரியை அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை கர்த்தாவே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, போகும் பொழுதே அனுகூல வாசல்கள் திறக்கப்படட்டும், போகும் பொழுதே அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும், போகும் பொழுதே நன்மைகள் கிருபைகள் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில். போகும் பொழுதே சுகம் உண்டாகட்டும் கர்த்தாவே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இது அப்படி செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. நீ சொன்னீர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் சொன்னீரே ஆண்டவரே. இதை முடிக்கும் பொழுது நாங்கள் பார்ப்போம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களின் வாழ்க்கையில் நடக்கும், எண்ணி முடியாத அற்புதங்களின் வாழ்க்கையில் நடக்கும் கர்த்தாவே. நீர் செய்ய போகிறீர், நீர் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் வல்ல கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.